வணக்கம். வாழ்க வளமுடன். ஆன்மீகமும் மருத்துவமும், அதில் சில சிறப்பான ஆன்மீக கோயில்கள் சம்மந்தப்பட்ட தகவல் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த பதிவுகள். திருக்கழுக்குன்றம் என்ன சொல்லி நம்ம அந்த ஊர் பேரை சொன்னாலே பொதுவாக நம்மளுக்கு அந்த காலத்தில் இந்த கழுகு வந்து அங்கே அன்றைக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வதுங்கிறது ஒரு நடைமுறையாக இருந்தது. இப்போ இருக்குதா தெரியல, ஏன்னா கழுகே இல்லாமல் போயிடுச்சு இப்போ நம்ம ஊர்லலாம். இந்த ஊரில் வேறு ஒரு சிறப்பு இருக்குது, தட்சிணாமூர்த்தி கோயில். அந்த தட்சிணாமூர்த்தி கோயிலில் திருவிழாக்களின் போது சுவாமி உலா வரும்போது அந்த சாமியோட சிலைக்கு பின்னால் பலவித மற்ற வாகனங்களும் வருவதை பார்க்கலாம். அப்படி வர்றதில் வாழை மர வாகனம் இன்னொன்று இந்த ஊரில் மட்டும்தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்ன பார்த்தோம்னா, இந்த கோயில் குளம், அந்த கோயிலோட திருக்குளத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு அங்கே விளைவது. சங்குங்கிறது ஒரு நீர் வாழ் உயிரினம், அங்கே விளைவது அபூர்வமான ஒரு நிகழ்வு. இங்கே மட்டும்தான் நடக்குது. திருக்கழுக்குன்றம் தட்சிணாமூர்த்தி கோயில், புனித நீர். ஸோ இந்த மாதிரி சிறப்பான சில இடங்களில் போகும்போது இந்த மாதிரி செய்திகளை தெரிந்து கொண்டு சென்று வணங்குவது மேலும் சிறப்பாக அமையும். வாழ்க வளமுடன், நலமே சூழ்க.